Hello students, இந்த வீடியோவில் must be, must have been இந்த நான்கையும் இங்கிலீஷ் பேசும் பொழுது எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும். அதாவது ஸ்ட்ராங் நெசசிட்டி, கட்டாயம் ஒரு செயலை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லும்போது நாம் மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். ஓகே, இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வேண்டும் எப்படி சொல்றது? யூ மஸ்ட் என்ன செய்ய வேண்டும்? அணிய, அப்போ வியர், யூ மஸ்ட் வியர், நீங்கள் அணிய வேண்டும். என்னது? ஹெல்மெட், அப்போ ஹெல்மெட், யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட், நீங்கள் ஹெல்மெட் அணிய வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் தமிழில் பாருங்க என்ன வேர்டு பேலன்ஸில் இருக்கு? கட்டாயமாக அப்படிங்கிற வேர்டு நம்ம இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணலை. இப்போ மஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் மஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, இந்த மஸ்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? கட்டாயமாக ஒரு செயலை செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால நீங்க தமிழ்ல கட்டாயமாக அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு தனியாக மீனிங், அதாவது தனியாக ஒரு வேர்டு தேடக்கூடாது. அப்போ யூ மஸ்ட் வியர் ஹெல்மெட் அப்படின்னால என்ன அர்த்தம் தான்? நீங்கள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் கட்டாயமாக இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, மேனேஜர் லீவ் கொடுக்க மாட்டேக்காரு. அப்போது நீங்கள் சொல்கிறீங்க மேனேஜர்கிட்ட, நான் கட்டாயமாக இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் போக வேண்டும் எப்படி சொல்கிறது? ஐ மஸ்ட் கோ, ஐ மஸ்ட் கோ அப்படின்னா நான் போக வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழில் நான் அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் பாருங்க கட்டாயமாக அப்படின்னு இருக்கும். அப்போது கட்டாயமாக அப்படிங்கிறதுக்கு தனியாக நீங்கள் வேர்டு தேடக்கூடாது, சரிங்களா? இப்போது மஸ்ட் அப்படின்னால என்ன அர்த்தம் தான்? ஐ மஸ்ட் கோ அப்படின்னால என்ன அர்த்தம்? நான் கட்டாயமாக போக வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, எங்கே போகணும்? இந்த கல்யாணத்துக்கு, அப்போது டு திஸ் வெட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ கண்டிப்பாக இன்று உனது வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். டீச்சர் ஸ்டூடெண்ட்டை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நீ கண்டிப்பாக இன்று உனது வீட்டு பாடத்தை முடிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீ முடிக்க வேண்டும் எப்படி சொல்கிறது? யூ மஸ்ட் ஃபினிஷ், யூ மஸ்ட் ஃபினிஷ், நீ முடிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கண்டிப்பாக அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போது கட்டாயமாக கண்டிப்பாக எல்லாமே ஒரே மீனிங் தான், சரிங்களா? அப்போது யூ மஸ்ட் ஃபினிஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ கண்டிப்பாக முடிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எதை? உனது வீட்டு பாடத்தை. அப்போ யுவர் ஹோம் ஒர்க், யூ மஸ்ட் ஃபினிஷ் யுவர் ஹோம் ஒர்க், நீ உனது வீட்டு பாடத்தை கண்டிப்பாக முடிக்க வேண்டும். எப்போது? இன்று, அப்போ டுடே. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீங்க கண்டிப்பாக சாப்பிடணும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்றீங்க நீங்க கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க. இது எப்படி சொல்றது? யூ மஸ்ட் ஈட் அப்படின்னு சொல்லணும். யூ மஸ்ட் ஈட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீ அவளுடன் கண்டிப்பாக பேச வேண்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. என்ன சொல்கிறீங்க? நீ அவளுடன் கண்டிப்பாக பேச வேண்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ கண்டிப்பாக பேச வேண்டும் எப்படி சொல்கிறது? யூ மஸ்ட் டாக், யூ மஸ்ட் டாக், நீ கண்டிப்பாக பேச வேண்டும். யாருடன்? அவளுடன், அப்போ டு ஹர், யூ மஸ்ட் டாக் டு ஹர், நீ அவளுடன் கண்டிப்பாக பேச வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு குடியிருக்கிறவங்க கிட்ட சொல்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் எப்படி சொல்றது? யூ மஸ்ட் கீப், யூ மஸ்ட் கீப், நீங்கள் கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். எதை? வீட்டை, அப்போ த ஹவுஸ். எப்படி? சுத்தமாக, அப்போ கிளீன், யூ மஸ்ட் கீப் த ஹவுஸ் கிளீன், யூ மஸ்ட் கீப் த ஹவுஸ் கிளீன், நீங்கள் கண்டிப்பாக வீட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவ இப்போ கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். அவ இப்ப கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் அவ கண்டிப்பா வந்தே ஆகணும் இது எப்படி சொல்றது? ஷி மஸ்ட் கம், ஷி மஸ்ட் கம்,
அவ கண்டிப்பா வந்தே ஆகணும். எங்கே? இங்கே. அப்போ ஹியர். ஷி மஸ்ட் கம் ஹியர். அவ இங்க வந்தே ஆகணும். எப்போ? இப்போ. அப்போ நவ். ஷி மஸ்ட் கம் ஹியர் நவ். அவ இப்போ கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை மாதிரி சொல்கிறேன். அது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா, உங்கள் சிஸ்டருக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. சரிங்களா? அதாவது நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் சிஸ்டர் வந்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அவங்க ஃபோனை எடுக்கலை. சரிங்களா? ஃபோனை அட்டன் பண்ணல. உடனே நீங்கள் உங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறீங்க. சரிங்களா? அவங்க ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்த உடனே நீங்கள் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? நான் வந்து தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க. உடனே உங்கள் அம்மா வந்து டைம் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. சரிங்களா? மணி என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா மணி மதியம் 12 ஆகிறது. சரிங்களா? அவங்க டைம் பார்க்கும்போது மணி எத்தனை? மதியம் 12. உடனே உங்ககிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவள் இப்போது கண்டிப்பாக தூங்கி கொண்டு இருப்பாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ராங் கெஸ் ஆர் அசம்ஷன், அதாவது நிகழ்காலத்தில் ஒரு செயல் கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கும் என்று யூகம் செய்வது. சரிங்களா? இந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? மஸ்ட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருப்பாள். இது எப்படி சொல்கிறது? ஷீ மஸ்ட் பி. ஷீ மஸ்ட் பி. அவள் இருப்பாள். என்ன செஞ்சிட்டு இருப்பாள்? தூங்கி கொண்டு. அப்போது தூங்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ஸ்லீப். இப்போது நல்லா கவனிக்கணும். இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது, அதாவது தற்சமயம் ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாள். இப்போது கண்டினியூஸாக தற்போது ஒரு செயலை செய்து கொண்டிருப்பாள் அப்படின்னா நம்ம வந்து என்ன வேர்ப் பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கறது தான் கண்டினியூஸ் வேர்ப். அப்போ ஷீ மஸ்ட் பி ஸ்லீப்பிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் தூங்கி கொண்டு இருப்பாள். எப்போது? இப்போது. அப்போ நவ் அல்லது அட் த மொமெண்ட். ஷீ மஸ்ட் பி ஸ்லீப்பிங் அட் த மொமெண்ட். அவள் இப்போது கண்டிப்பாக தூங்கி கொண்டு இருப்பாள். சரிங்களா? அதனால தான் உன் ஃபோனை எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவள் படித்து கொண்டிருக்க வேண்டும். இது வந்து சுத்த தமிழ். இதே இது பேச்சு வழக்கில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவ இப்போ கண்டிப்பாக படிச்சுக்கிட்டு இருப்பா, அதனால தான் உன் ஃபோனை எடுக்கலை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அவ இருப்பா. இது எப்படி சொல்றது? ஷீ மஸ்ட் பி. ஷீ மஸ்ட் பி. அவ இருப்பா. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா? படிச்சுக்கிட்டு. அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. இது வந்து நிகழ்காலத்தில் தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டிருப்பா அப்படின்னு சொல்றது. அதனால கண்டினியூஸ் வேர்ப் வந்து பயன்படுத்தணும். கண்டினியூஸ் வேர்ப்னா என்ன? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கிறது. அப்போ ஸ்டடியிங். ஷீ மஸ்ட் பி ஸ்டடியிங். அவ இப்போ படிச்சுக்கிட்டு இருப்பா. இந்த இடத்துல வந்து இந்த நவ் அல்லது அட் த மொமெண்ட் இந்த வேர்ட்ஸ் பயன்படுத்தவில்லை என்றாலும் இந்த சென்டென்ஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஷீ மஸ்ட் பி ஸ்டடியிங் அப்படின்னா என்ன மீனிங்? அவள் இப்போது படித்து கொண்டிருப்பாள் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவள் வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும். அவ ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பா, அதனால தான் அவன் ஃபோனை எடுக்கலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருக்க வேண்டும். எப்படி சொல்றது? ஷீ மஸ்ட் பி. ஷீ மஸ்ட் பி. அவ இருப்பா அல்லது அவள் இருக்க வேண்டும். என்ன செஞ்சிட்டு இருப்பா? வேலை செய்து கொண்டு. அப்போ ஒர்க், ஒர்க்கிங். ஷீ மஸ்ட் பி ஒர்க்கிங். அவள் இப்போது வேலை செய்து கொண்டிருப்பாள், அதனால தான் அவன் ஃபோனை அட்டன் பண்ணல. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இதே சுச்சுவேஷனுக்கு அவ இப்போ கண்டிப்பாக சமைச்சிக்கிட்டு இருப்பா. அவ இப்போ கண்டிப்பாக சமைச்சிக்கிட்டு இருப்பா, அதனால தான் அவன் ஃபோனை எடுக்கலை. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவ இருப்பா. எப்படி சொல்றது? ஷீ மஸ்ட் பி. ஷீ மஸ்ட் பி. என்ன செஞ்சுட்டு இருப்பா? சமைச்சிக்கிட்டு, அதாவது சமைத்து கொண்டு. அப்போது இங்கே என்னது? கண்டினியூஸ் வேர்ப் பயன்படுத்தணும். அப்போது சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? குக். அப்போது குக்கிங். ஷீ மஸ்ட் பி குக்கிங். அவள் சமைச்சிக்கிட்டு இருப்பாள். எப்போது? இப்போ. அதே மாதிரி கண்டிப்பா. இந்த இரண்டு வேர்ட்ஸ் பயன்படுத்தவில்லை என்றாலும் ஷீ மஸ்ட் பி குக்கிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் இப்போது கண்டிப்பாக சமைத்து கொண்டிருப்பாள் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவ இப்போது சாப்பிட்டு கொண்டிருப்பாள், அதனால தான் அவன் ஃபோனை எடுக்கலை. அவ இப்போ கண்டிப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா, அதனால தான் அவன் ஃபோனை எடுக்கலை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவ இருப்பாள். அப்போ ஷீ மஸ்ட் பி. என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பா? சாப்பிட்டுக்கிட்டு. அப்போ ஈட்,
ஈட்டிங். அப்போது ஷீ மஸ்ட் பி ஈட்டிங். அவள் சாப்பிட்டு கொண்டிருப்பாள். அதனால தான் உன் ஃபோனை எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவ இப்போது கண்டிப்பாக பிஸியாக இருப்பாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருப்பாள், இப்போ ஷீ மஸ்ட் பி. நெக்ஸ்ட் பாருங்க பிஸியாக. இப்போ இதற்கு முன்பு பார்த்தது எல்லாமே ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதாவது ஈட், ஒர்க், வாக், ரன், இந்த மாதிரி எல்லாமே என்னது தான் ஆக்ஷன் வேர்ட்ஸ். இப்போ ஆக்ஷன் வேர்ப்ஸ் வரும்போது மட்டும்தான் அந்த வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஆனால் இங்கே பாருங்க பிஸி அப்படிங்கிற வேர்டு வந்து இருக்கிறது. பிஸி அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் வேர்ப் கிடையாது. அது வந்து என்ன அப்படின்னா ஒரு அட்ஜெக்டிவ். இப்போது ஆக்ஷன் வேர்ட்ஸ் தவிர வேறு எது வந்தாலும் அதை வந்து அப்படியே சேர்க்கணும். அப்போது ஷீ மஸ்ட் பி பிஸி. சரிங்களா? இங்கே வந்து பிஸியிங் அப்படின்னு ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்தால் மட்டும்தான் ஐஎன்ஜி சேர்க்கணும். அப்போது ஷீ மஸ்ட் பி பிஸி அப்படின்னு அர்த்தம். அவள் இப்போது பிஸியாக இருப்பாள், அதனால தான் உன் ஃபோனை எடுக்கலை. ஓகே, நெக்ஸ்ட்டு இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவள் இப்போது கண்டிப்பாக சோர்வாக இருப்பாள். அவள் இப்போது கண்டிப்பாக சோர்வாக இருப்பாள், அதனால தான் உன் ஃபோனை எடுக்கலை. ஃபர்ஸ்ட் வந்து அவள் இருப்பாள், அப்போது ஷீ மஸ்ட் பி. நெக்ஸ்ட் பாருங்க சோர்வாக, இதுவும் ஆக்ஷன் வேர்ப் கிடையாது, இதுவும் என்னதான் அட்ஜெக்டிவ் தான். அப்போது ஆக்ஷன் வேர்ப்ஸ் தவிர வேறு எது வந்தாலும் சரி அப்படியே சேர்க்கணும். அப்போது ஷீ மஸ்ட் பி டயர்ட். ஷீ மஸ்ட் பி டயர்ட். அவள் சோர்வாக இருப்பாள். எப்போது? இப்போது. சரிங்களா? அந்த வேர்டு சேர்க்கலனாலும் இதற்கு என்ன மீனிங் தான்? அவள் இப்போது டயர்டாக இருப்பாள் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, அப்போது இந்த மஸ்ட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸை வந்து எப்போ பயன்படுத்தணும்? நிகழ்காலத்தில் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு செயலை செய்து கொண்டிருப்பார் என்று கெஸ் பண்ணுவது, அதாவது யூகிப்பது. இந்த சமயத்தில் நாம் மஸ்ட் பி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ஹேவ். இந்த ஃப்ரேஸ் வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா, அங்கே வந்து நிகழ்காலம், இங்கே வந்து கடந்த காலம். சரிங்களா? இந்த ஒன்று மட்டும்தான் டிஃபரன்ஸ், மற்றது எல்லாமே சேம் தான். அதாவது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு செயல் நடந்திருக்கும் என்று கெஸ் பண்ணுவது. இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்க்குறீங்க, ரோடெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது. சரிங்களா? அப்போது உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கிட்ட கேட்குறீங்க, என்ன ரோடெல்லாம் ஒரே தண்ணியாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது உங்கள் அப்பா வந்து சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று கண்டிப்பாக மழை பெய்திருக்க வேண்டும், அதனால்தான் ரோடெல்லாம் தண்ணியாக இருக்கிறது என்று கெஸ் பண்ணுகிறார், அதாவது யூகிக்கிறார். நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கும் என்று யூகிப்பது இதற்கு முன்பு பார்த்தது. இங்கே வந்து அந்த நிகழ்காலத்தை மட்டும் மாற்றிட வேண்டியதான். எப்படி? கடந்த காலம். சரிங்களா? கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்திருக்கும் என்று யூகிப்பது. இது வந்து மஸ்ட் ஹேவ் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே, இப்போது சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மழை பெய்யறதுக்கு இங்கிலீஷில் என்ன? ரெயின். சரிங்களா? இதுதான் வேர்ப். இப்போது மஸ்ட் ஹேவ், ஷுட் ஹேவ், வுட் ஹேவ், குட் ஹேவ், இந்த மாதிரி எது வந்தாலும் சரி நம்ம வந்து எந்த வேர்ப் பயன்படுத்துவோம் அப்படின்னா வேர்ப் 3 தான் நாம் பயன்படுத்துவோம். அப்போது ரெயின் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரெயின், ரெயின்ட், ரெயின்ட். அப்போது இட் மஸ்ட் ஹேவ் ரெயின்ட். மழை கண்டிப்பாக பெய்திருக்க வேண்டும். எப்போது? நேற்று. அப்போது எஸ்டர்டே. இட் மஸ்ட் ஹேவ் ரெயின்ட் எஸ்டர்டே. நேற்று கண்டிப்பாக மழை பெய்திருக்க வேண்டும் என்று கெஸ் பண்ணுவது, யூகிப்பது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். இப்போது உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீடு வந்து பூட்டி இருக்குது. சரிங்களா? அவங்க வீட்டில் இல்லை. அப்போது பக்கத்து வீட்டில் கேட்குறீங்க, என்ன வீடு பூட்டி இருக்கிறது, யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அதற்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் என்று கெஸ், அதாவது ஸ்ட்ராங்காக கெஸ் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் கோயிலுக்கு போயிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் போயிருக்க வேண்டும். இதில் வந்து வேர்ப் என்ன? போதல். அப்போது கோ, வென்ட், கான். அப்போது தே மஸ்ட் ஹேவ் கான். அவர்கள் கண்டிப்பாக போயிருக்க வேண்டும். எங்கே? கோவிலுக்கு. அப்போ டு த டெம்பிள். தே மஸ்ட் ஹேவ் கான் டு த டெம்பிள். அவர்கள் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருக்க வேண்டும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். +2 ரிசல்ட் வந்து வந்திருக்கு. உங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? +2 ரிசல்ட் வந்திருக்கு. உங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்க. உடனே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அவள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படிச்சிருப்பா,
அதனால தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்திருக்க வேண்டும். அதனால தான் அவளால் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடிந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, அவள் படித்திருக்க வேண்டும். அப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஸ்டடி. அப்போ ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட். அப்போ she must have studied. அவள் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். எப்படி? கஷ்டப்பட்டு. அப்போ hard. she must have studied hard. அவள் கஷ்டப்பட்டு கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். அதனால தான் அவள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கிறா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம இந்த மஸ்ட் ஹேவ் பீன், மஸ்ட் ஹேவ் பீன் இந்த ஃப்ரேஸை வந்து நாம் எந்த சுச்சுவேஷனில் பயன்படுத்துவது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, இதற்கு முன்பு என்ன பார்த்தோம்? அதாவது ஷீ மஸ்ட் ஹேவ் ஈட்டன் அப்படின்னா அவள் சாப்பிட்டு இருக்க வேண்டும். அவள் கண்டிப்பாக சாப்பிட்டு இருக்க வேண்டும். ஓகே, இப்போ ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் இதற்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ மேலே பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஈட்டன் அதான் என்னது? வேர்ப். இதே இது ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் இதில் வந்து வேர்ப் என்ன அப்படின்னா பீன் அப்படிங்கிறது தான் வேர்ப். அதாவது இந்த ஈட்டன் இருக்கு இல்லையா, அது எதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஈட், ஏட், ஈட்டன். அதே மாதிரி தான் பீன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து எதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா பி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது பி அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து வாஸ் அல்லது வேர், தேர்ட் ஃபார்ம் வந்து பீன். சரிங்களா? அப்போது ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவள் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மீனிங். அதாவது இந்த ரெண்டு சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வந்து ஆக்ஷனை சொல்லுவதற்கு பயன்படும். அதாவது அவள் தூங்கி இருக்க வேண்டும், மழை பெய்திருக்க வேண்டும், சாப்பிட்டு இருக்க வேண்டும், ஓடி இருக்க வேண்டும், இந்த மாதிரி ஆக்ஷனை சொல்வதற்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பயன்படுகிறது. செகண்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா ஃபீலிங்ஸை சொல்லுவதற்கு பயன்படுகிறது. ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபீலிங் வேர்டு வந்து சேர்க்குறேன். என்ன வேர்டு சேர்க்குறேன் அப்படின்னா ஹங்க்ரி. ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் ஹங்க்ரி. அவள் பசியாக இருந்திருக்க வேண்டும். இங்கே வந்து எந்த ஆக்ஷனையும் குறிக்காது. சரிங்களா? ஜஸ்ட்டு ஃபீலிங்ஸை மட்டும் குறிக்கும். பசி அப்படிங்கிறது என்னது? ஒரு உணர்வு தான், அது ஒரு ஃபீலிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு ஃபீலிங் பாருங்கள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் டயர்ட். அவள் டயர்டாக இருந்திருக்க வேண்டும். இதுவும் என்னதான்? ஒரு ஃபீலிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் ஹாப்பி. ஹாப்பி அப்படிங்கிறது என்னது தான்? ஒரு ஃபீலிங் தான். அப்போது அவள் சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். அப்போது ஷீ மஸ்ட் ஹேவ் பீன் அப்படிங்கிறது வந்து நாம் ஃபீலிங்ஸை சொல்லுவதற்கு பயன்படுத்துவோம். ஷீ மஸ்ட் ஹேவ் வந்து எதற்காக பயன்படுத்துவோம்? ஆக்ஷனை சொல்லுவதற்கு நாம் பயன்படுத்துவோம்.